சமீபத்தில் 2 நிகழ்ச்சிகள் நடந்திருக்கிறது. ஒன்று, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி சென்று அமித்ஷா அவர்களை சந்தித்த ஒரு நிகழ்வு. 2வது நிகழ்வு, அதைத் தொடர்ந்து நம் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் டெல்லி சென்று அமித்ஷாவையும் சந்தித்துவிட்டு இன்னும் மற்ற பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் அத்தனையும் சந்தித்து வருவது மிகப்பெரிய உள்ளர்த்தம் உள்ள சந்திப்புகள். இரண்டுமே எடப்பாடி பழனிசாமி சந்தித்து விட்டு வந்து ஏதோ ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்கலாம். நமது மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் சந்தித்து விட்டு ஏதாவது சொல்லலாம். ஆனால் அண்ணாமலை அவர்கள் உண்மைக்கு புறம்பாக எதுவும் சொல்ல மாட்டார். அது என்னுடைய கான்ஃபிடன்ஸ். அவர் உண்மையை தவிர எதையும் அறியாத ஒரு நபர். பட் எது இருந்தாலும் சரி, அரசியலில் பல்வேறு உபாயங்கள் இருக்கிறது. சாம தான பேத தண்ட உபாயங்கள் பல இருக்கின்றன. இன்று அங்கே அந்த 2 டெல்லியில் 2 சம்பவங்கள், தலைநகரில், நமது பாரதத்தின் தலைநகரில், நமது தேசத்தின் தலைநகரில் 2 சம்பவங்கள். ஒன்று, எடப்பாடி அமித்ஷாவை சந்தித்தது. 2, அண்ணாமலை அமித்ஷா அவர்களையும் மற்ற தலைவர்களையும் சந்திப்பது. 2 நிகழ்வுகளுக்கு மத்தியில் இங்கு சென்னையில் 1 மணி நேரத்தில் 7 தாலி அறுப்பு, செயின் பறிப்பு. 1 மணி நேரத்தில். அன்பர்களே, நம் தமிழகத்தின் நிலைமை மிக மோசமாக இருக்கிறது. நான் குறிப்பாக ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறேன். தினமல பத்திரிகையில் போக்சோ வழக்கில் தினமும் கைது செய்யப்படுபவர்களுக்காக ஒரு தனி காலம் தயார் பண்ணியிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது. சிறு பிள்ளைகளை, சிறுவர்களை, பெண்களை, ஸ்கூலுக்கு பள்ளிக்கு செல்பவர்களை, கல்லூரிக்கு செல்கின்ற கல்லூரி மாணவிகளை மானபங்கம் படுத்துவதை குறித்து ஒரு காலமே உருவாக்கி இருக்கிறார்கள் தினமலர் பத்திரிகையில். எந்த அளவு நம் தமிழ்நாடு மோசமாக செல்லுகிறது என்பதை சற்று நினைவுபடுத்துவதற்காக இதை சொல்லுகிறேன். அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும், இந்த திமுக கொடிய கொலைகார கூட்டத்தை பற்றி சற்று ஞாபகப்படுத்துவதற்கு என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன சம்பவத்தையும், ஒரு முறை நமது சட்டசபையில் வைத்து நடந்த சம்பவம். ஆளுநர் RN ரவி அவர்கள் சட்டசபையில் பேசுகின்ற போது அவரை வெளியேற்றுவதற்காக நமது சபாநாயகர் இப்போது இருக்கிறாரே அப்பாவு வாத்தியார், அவர் என்ன செய்தார் என்றால், அவரை வெளியேற்றும் போது நீ கோட்சேயின் சந்ததி தானே என்று வெளியேற்றினார். எப்படிப்பட்ட மனிதரை! ஒரு IPS படிப்பு முடித்து 40 ஆண்டுகள் உளவுத்துறையில் இந்தியாவில் பணியாற்றி உளவுத்துறையின் உச்ச கட்டத்தில் பணி செய்துவிட்டு அதன் பிறகு நமக்கு வந்து இங்கே கவர்னராக பணி செய்கின்ற அந்த மாமனிதனை பார்த்து பேசியவுடன் எனக்கு கொஞ்சம் மனது கஷ்டமாக இருந்தது. எனக்கு அவருடைய அந்த பழைய ஹிஸ்ட்ரியை நான் லேசாக படிச்சிருக்கேன், RN ரவியின் பழைய ஹிஸ்ட்ரியை. அதே மாதிரி இவருடைய அப்பாவு சபாநாயகர் இருக்காரு, இவருடைய ஹிஸ்ட்ரி எனக்கு ரொம்ப தெரிஞ்சது. பக்கத்து ஊருக்காரர், 15 கிலோமீட்டர் தான், நல்லா தெரியும். அதனால் நான் என்ன பண்ணேன், இவன் கள்ளவாத்தியம், இவன் ஒரு புரோக்கர் பைய அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அந்த அந்த பொது வழியில் பேசக்கூடியதா சில வார்த்தைகளை எல்லாம் பேசி ஒரு வீடியோ பதிவை நமது சேனலில் தான் போட்டேன். போட்ட உடனே அது கொஞ்சம் வைரலாக போய் எனக்கு அடுத்த அன்றைக்கே, நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்து நிற்போம், உங்கள் வீட்டை சூறையாடுவோம், இந்த பதிவை உடனே வெளியேற்ற வேண்டும் என்று, அதை நிறுத்த வேண்டும் என்று எனக்கு ஒரு அச்சுறுத்தல் ஃபோன் கால் வந்தது. நான் அதெல்லாம் முடியாதுப்பா, நீ வேணா என்ன வேணாலும் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அடுத்த நாள் எங்கள் வீட்டில் ஒரு பச்சிள குழந்தை, 1 வயது நிறந்த குழந்தை எங்கள் குடும்பத்தில் காலமாகிவிட்டது. வீடு முழுவதும் அழுது புரண்டு வீட்டில் உள்ள எல்லாரும், அதாவது அந்த குழந்தை தவமாக கிடைத்த குழந்தை, அந்த குழந்தை இறந்தவுடன் யாராலையும் எந்த விதத்திலும் சகித்து கொள்ள முடியவில்லை. அந்த கஷ்டமான நேரத்தில் அந்த
துஷ்டி வீட்டில் இருந்து கொண்டிருக்கிறோம். என் அருகில் 2 பேர் வந்து அமர்ந்தார்கள். அருகில் உள்ள பக்கத்து ஊருக்காரங்க. இவனும் 2 பேரும் அந்த கள்ளவாத்தியம் அப்பாவும் இருக்கானே, அவனுக்கு கையாளுக்கள். எனக்கு தெரியாது. எனக்கு யார் என்ன யாதுன்னு தெரியாது. நான் வீடியோவில் போட்டு விட்டேன். ஏதோ ஒரு ஆர்.என். ரவி மேலே உள்ள ஒரு அந்த அபிமானத்திலையும் அந்த மரியாதையிலையும் இந்த கள்ளவாத்தியானா எனக்கு நல்லா தெரிஞ்சதுனாலையும் பல வருடங்களாக நன்றாக தெரிந்ததாலும் இவனுடைய திருட்டுத்தனம், இவனுடைய கள்ளத்தனம் எல்லாம் தெரிஞ்சதுனால நான் அந்த பதிவு போட்டு விட்டு அதோட விட்டுட்டு சரி என்ன வேணும், நமக்கு கமந்தவானம் மலர்ந்தா பூமி. இவனுக்கு 2 பேரும் பக்கத்தில் இருக்கவன்னு சொல்கிறான், நம்ம வாத்தியாரை பற்றி பதிவு போட்டது அப்படிங்கிறான். ஏன் பக்கத்தில் இருந்துட்டு 2 பேரும் பக்கத்தில் சீட்டில் இருக்கிறோம். அவன் பக்கத்தில் இருக்கவன் இவனை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறான். இது உண்மையில் நடந்த சம்பவம். அழகுபுரம் ஊரில் எங்கள் வீட்டில் நடந்த சம்பவம் இது. அன்பர்களே, தமிழ்நாட்டு மக்களே, கொஞ்சம் விழிப்பாக இருங்கள். இந்த திராவிடம், இந்த திருட்டு கூட்டம், நீங்கள் அந்த முதல் குடும்பம் மட்டும்தான் திருட்டு கூட்டம், கொலைகார குடும்பம், கொள்ளைக்கார குடும்பம், திருட்டு ரயில்காரன் அப்படின்னு நினைக்காதுங்க. அவனுங்களுக்கு ஆதரவு கொடுக்கின்ற அத்தனை பயல்களும் திருட்டு பயல்கள், கொள்ளைக்கார பயல்கள், கொலைகார பயல்கள். அடுத்தால தேர்தல் வரப்போகுது, மறந்துடாதுங்க. கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, யாரும் தப்ப முடியாது. அதே நேரத்தில் தம்பி சைமனுக்கும் சீமான் என்கின்ற, உண்மையிலே அவன் சைமனுக்கும் விஜய் என்கின்ற ஜோசப் விஜய்க்கும் ஒன்றும் பண்ண முடியாது, அழிச்சிருவானுங்க உன்னை. பல அனுபவம் உனக்கும் இருக்கும், உங்கள் அப்பனுக்கும் இருக்கும். ஆனாலும் நீ திமுக குடும்பத்துக்காரன், திமுக ஆதரவாளர். ஜோசப் விஜயை சொல்கிறேன், கவனமாக இருங்க. அண்ணாமலை ஒரு நபர் தான் இந்த தமிழக மக்களை மீட்க வந்த ஒரே அவதார புருஷன். அவருக்கு ஆதரவாக இருந்தீர்கள் என்றால் நீங்களும் தப்புவீர்கள், உங்கள் ஆதரவாளர்களும். ஜோசப் விஜய்க்கு உன் ரசிகர்கள், உனக்கு ஒன்றும் தொண்டர்கள் கிடையாது, உன் ரசிகர்கள் தான். சைமனுக்கு உன் தம்பிகள் இருக்கலாம், 30 லட்சம் 40 லட்சம் உனக்கு ஆதரவாளர்கள் இருக்கலாம். எல்லாரும் தப்பிக்கணும்னா ஒரே வழி, அண்ணாமலை என்கின்ற அற்புத மனிதன் பின்னால் நீங்கள் ஆதரவாக நின்றால் மட்டும்தான் என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.